ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரியமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் சமஸ்தஜனகல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்மவித்வரம். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. ஓம் சகனாவவது சகனோ புனக்து சக வீரியம் கரவாவகை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவகை. ஓம் சாந்தி ஷாந்தி ஷாந்தி. ஓம் நமோ பகவதே வைவஸ்வதாய மிருத்யவே பிரம்ம வித்யாச்சார்யாய நச்சிகேதசே ச. ஹரி ஓம். கடந்த 2-3 முறை இந்த கட்டோபனிடத்திலிருந்து எல்லா மந்திரங்களுடைய விளக்கங்களை பார்த்து வருகின்றோம். இந்த உபநிடதத்தில் 2 அத்தியாயங்கள் இருக்கின்றது. ஒவ்வொரு அத்தியாயத்திலும் 3 பகுதிகள் உண்டு. வள்ளி என்று சொல்வார்கள். முதல் அத்தியாயத்தில் ஒரு 3 வள்ளி, 2வது அத்தியாயத்தில் ஒரு 3 வள்ளி என்று கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட மந்திரங்களை உடையது. உபநிடதங்களிலேயே மிகவும் பிரசித்தமான ஒரு உபநிடதம். இந்த கட்டோபநிடதத்தினுடைய விசேஷம் என்னவென்றால், அது உயர்ந்த ஞானத்தை சொல்வதோடு மட்டுமில்லாமல் அந்த ஞானத்தை அடைவதற்கு உபாயமாக இருக்கக்கூடிய பல ஆழ்ந்த யோக ரகசியங்களையும் உள்ளடக்கியது. பெரும்பாலும் இதனுடைய விளக்கங்கள் எல்லாம் ஞானப்பரமாக எழுதப்பட்டிருக்கின்றது. இதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருள் பொதிந்த யோக ரகசியங்கள் வெகு சில யோகிகளுக்கு மட்டுமே தெரிந்ததாக இருக்கின்றது. அது இந்த மந்திரங்களில் மறைமுகமாக எழுதப்பட்டிருக்கின்றது. அது வெளிப்படையாக சொல்லப்படவில்லை. ஏனென்றால் அதை வெளிப்படையாக சொல்வதற்கு நச்சிகேதனை போன்று விவேகமும் வைராக்கியமும் இருந்தால் அந்த யோகங்கள் பயில்வதற்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைன்னா பொதுவாக நேரடியாக இந்த ஞான விஷயங்களையும் தெரிந்து கொள்ளலாம். இந்த உபநிடத்தினுடைய குருவானவர் சாக்ஷாத் யமதர்மராஜர், மரணதேவன். அவருடைய ஒரே கோரிக்கை, மனிதர்களாகிய நாம் யாரும் மரணத்தை அடையக்கூடாது என்பதுதான். மரணதேவனே எதை பிரார்த்திக்கின்றான் என்றால், மனிதர்கள் மரணத்தை வெல்ல வேண்டும். மனித வாழ்க்கைக்கு மரணம் முடிவு கிடையாது. எல்லாம் மரணத்தில் முடிந்து விடுவது கிடையாது. ஜாதஸ்யஹி துருவோ நித்தியம் துருவம் ஜன்ம மிருதஸ்ய ச. இது கீதையில் கூட பகவான் சொல்கிறார். இங்கிருந்து இந்த உபநிடத்திலிருந்து எடுத்திருக்கிறார். எது பிறந்திருக்கின்றதோ அது இறப்பை சந்திக்கும். எது இறக்கின்ற கவலைகள் இதெல்லாம் மனிதர்களை எந்த நிலையில் கொண்டு போய் தள்ளும்னு தெரியாது. அதனால் மரணதேவனே எதை விரும்பவில்லை என்றால், மானுடர்கள் மரிப்பதை மரணதேவனே விரும்பவில்லை. ஆகவே மரணத்தை தவிர்க்க முடியுமா
மரணமடையாமல் இருக்க முடியுமா, மரணத்தை வெல்ல முடியுமா என்றால் அதனுடைய ரகசியங்களை அறிந்தவர் வேறு யாராக இருக்க முடியும் அப்படின்னு யமனை தவிர, யமதர்மராஜரை தவிர வேறு யாராகவும் இருக்க முடியாது. அவர் யமதர்மராஜராக மட்டுமில்லை, அவர் மனிதர்களுடைய உயிரை எடுப்பவராக இருந்தால் வெறும் யமதர்மராஜராக இருக்கலாம் அப்படி. ஆனால் உயிர்கள் மடியக்கூடாது என்கின்ற அபார கருணை அவரிடத்தில் இருப்பதால் தான் அவர் குருநாதராகவும் இருக்கின்றார். எல்லா தேவர்களும் குருவாக இருப்பதில்லை. இப்படி தேவர்கள் கூட 33 தேவர்களை சொல்கின்றோம், அதிலிருந்து எத்தனையோ தேவர்கள் சொல்கிறோம். மரணதேவனுடைய ஒரு விசேஷம் இங்கே அவர் மரணத்திற்கான தேவனாகவும் இருக்கின்றார். அதே நேரத்தில் ஆத்ம ஞானத்தை போதிக்கக்கூடிய ஒரு குருவாகவும் இருக்கின்றார். நாம் இதுவரை இந்த மந்திரங்களை எல்லாம் நிறைய விளக்கங்கள் பார்த்து விட்டோம். அப்படி உங்களுக்கு நினைவு இருக்க வேண்டும்னு நினைக்கின்றேன் என்னெல்லாம் படித்தோம் என்று. நானே தேட வேண்டியதாக இருந்தது கடைசி முறை என்ன மந்திரம் பார்த்தோம். ஸோ கடந்த முறை இந்த முதல் அத்தியாயத்தில் 3வது வள்ளியில் எனக்கு நினைவு இருக்கின்ற வரை 13வது மந்திரம் வரைக்கும் பார்த்தோம். இந்த முதல் அத்தியாயம் 3வது வள்ளி ஒரு அழகான வள்ளி. இதில் கடந்த முறை பார்க்கும் பொழுது இந்த முதல் மந்திரமே ருதம் பிரபந்தோ சுக்ருதஸ்ய லோகே குகாம் பிரதிஷ்டோ பரமே பரார்த்தேன்னு பார்த்தோம். அதை விட ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் இந்த அத்தியாயத்தில் தான். இந்த ஷரீரத்தை ஒரு ரதமாக உருவகப்படுத்தி ஆன்மாவை அதில் வீற்றிருக்கக்கூடிய ஆத்மாவாகவும், இந்திரியங்களை எல்லாம் குதிரையாகவும், கடிவாளத்தை மனமாகவும், அந்த சாரதியை புத்தியாகவும் உருவகப்படுத்தி கூறக்கூடிய ஒரு அழகான அத்தியாயம். அப்போ அந்த மனம், புத்தி இவற்றை குறித்தும் நாம் பார்த்தோம். இதெல்லாம் இருந்தாலும் கூட யமதர்மராஜர் சொல்கிறார், இந்த ஆன்ம தத்துவம் என்பது மிகவும் சூக்ஷ்மமானது. துர்ஷ்யத்தேத்து அக்ரயா புத்தியான்னு பார்த்தோம். இந்த ஆன்ம தத்துவத்தை யாரால் அறிய முடியும் என்றால் யாருடைய புத்தியானது சூக்ஷ்மமாக இருக்கின்றதோ. இதை பற்றி நான் பின்னாடி விவரமாக சொல்கின்றேன். எல்லாவற்றையும் அறிவதற்கு ஒரு மனம், ஒரு புத்தி தேவைப்படுகின்றது. மனதை வைத்து, புத்தியை வைத்து தான் எல்லாவற்றையும் அறிகின்றோம். ஆனால் ஸ்தூலமான விஷயங்களை அறிவதற்கு தேவைப்படக்கூடிய மனம், புத்தி என்பது வேறு. இந்த புத்தகத்தை தெரிந்து கொள்வதற்கோ, இங்கே இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி கிளாஸ் அதில் ஜலம் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கு ரொம்ப சூக்ஷ்மமான புத்தியெல்லாம் வேண்டாம். இங்கே எத்தனை ஆண்கள் உட்கார்ந்திருக்கிறீர்கள், பெண்கள் என்ன உட்கார்ந்திருக்கிறீர்கள், இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தி வேண்டும். அதற்கு கூட ஒரு மனமும் புத்தியும் வேண்டும். ஆனால் அதற்கு ரொம்ப சூக்ஷ்மமான புத்தி தேவையில்லை. அப்படி கத்திரிக்காய் நறுக்கிறதுக்கு ஒரு புத்தி வேணும், கணக்கு போடுறதுக்கு ஒரு புத்தி வேண்டும். இது தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நம்ம கத்திரிக்காய் நறுக்கிற புத்தியை வைத்துக்கொண்டே எதை பண்ண முடியாது அப்படின்னு கணக்கு போட முடியாது. அப்படி ஸோ யூ நீட் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் திங்கிங், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பர்செப்ஷன். அப்போ நாம் என்ன பண்ணுறோம், பழக்கத்தில் இந்த லௌகீகமான புத்திகளை வைத்துக்கொண்டு என்ன பண்ணுறோம், சாஸ்திரங்களையும் படிக்க வேண்டும், அதையும் விசாரம் செய்ய வேண்டும்னு நினைக்கின்றோம். அதனால தான் நம்ம எவ்வளோ சாஸ்திரங்கள் படித்தாலும் ஒரு எல்லையை தாண்டி அதில் ஆழமாக ஒரு விசாரமோ அதனுடைய அனுபவத்திற்குள் நுழைய முடியாததற்கு என்ன காரணம் என்றால், நாம் லௌகீகமாக இருக்கக்கூடிய அதே மனதையும் புத்தியையும் வைத்துக்கொண்டே தான் என்ன செய்கின்றோம் அப்படின்னா, சாஸ்திர விஷயங்களையும் நாம் அறிந்து கொள்வதற்கு முயற்சி செய்கின்றோம். ஆத்ம தத்துவத்தை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அதை குறித்து இடைவிடாது சிந்திக்க வேண்டுமென்றால், அதற்கு தேவைப்படக்கூடிய மனம், அதற்கு தேவைப்படக்கூடிய புத்தியானது என்பது சாதாரண மனதினால், புத்தியினால் அறிந்து கொள்ள முடியாது. அதற்கு இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட்ட புத்தியானது, மனமானது தேவைப்படுகின்றது.
இப்போ இதே உபநிடதத்தில் சொல்வார்கள், மனசா ஏவ ஆப்தவ்யம் மனசா ந ஆப்தவ்யம் என்று. மனதினால் தான் இதை அறிந்து கொள்ள முடியும், அதே நேரத்தில் மனதினால் இதை அறிந்து கொள்ளவும் முடியாது. அப்படி எந்த மனதினால் இதை அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னா, எந்த மனம் புத்தகத்தை தெரிந்து கொள்கின்றதோ, இங்கே இருக்கக்கூடிய வஸ்துக்களை தெரிந்து கொள்கின்றதோ, அந்த மனதினால் புத்தியினால் அறிந்து கொள்ள முடியாது. அப்போ அந்த புத்திக்கு என்று சில லட்சணங்கள் தேவைப்படுகின்றது. இப்போ படிக்கக்கூடிய நாம் என்னையும் சேர்த்து தான். ஸோ இதை படிக்கும் பொழுது இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தி தேவைப்படுகின்றது. இந்த மந்திரங்களை எல்லாம் புரிந்து கொள்வதற்கு ஒரு புத்தி தேவைப்படுகின்றது. புரிந்து கொண்ட பிறகு எதை புரிந்து கொண்டோமோ அதை அகமுகமாக பயிற்சி செய்வதற்கு இன்னும் அத்தியந்தமான ஒரு சூக்ஷ்மமான ஒரு தூய்மையான புத்தி தேவைப்படுகின்றது. அதை பற்றியெல்லாம் இங்கே இந்த மந்திரங்கள் சொல்லப் போகின்றது. அதற்காக தான் நான் ஒரு அறிமுகமாக இதை சொல்கின்றேன். ஆகவே தான் ஆரம்பத்திலேயே, இப்போ நீங்களெல்லாம் தத்துவபோதம் படித்திருப்பீர்கள் நினைக்கின்றேன். தத்துவபோதம் படித்திருக்கிறீர்கள்? எல்லா மந்திரங்களும் மனப்பாடமாக இருக்கிறது அப்படின்னு. ஸோ எடுத்த உடனே தத்துவபோதத்தில் சங்கராச்சாரிய பகவான் சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம் மோட்ச சாதன பூதம் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷியாமகன் தான். அது ஆரம்பிக்கும் பொழுதே எப்படி ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்னா, சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம். ஸோ ஹூ இஸ் த குவாலிஃபைடு ஸ்டூடெண்ட்? இந்த சாஸ்திரங்களை படிப்பதற்கு தகுதி வாய்ந்தவர் யார்? அந்த தகுதியை வளர்த்து கொள்வதே ஒரு பெருமை. சரி, இன்னென்ன தகுதிகள் என்னிடத்தில் இருக்கின்றதுன்னு அது அகங்காரம் இல்லை. இந்த தகுதிகளை எல்லாம் வளர்த்து கொள்வது என்பது அது ஒரு பெருமை. அதை ஆச்சாரியார் சொல்லும் பொழுது சம்பன்னம்னு சொல்கிறார். சம்பன்னம்னா சம்பத்தி. சம்பத்தி என்றால் தட் இஸ் ரியல் வெல்த், த இன்னர் வெர்ச்சு, இன்னர் வேல்யூஸ். உள்ள இருக்கக்கூடிய இந்த குணாதிசயங்களே, நல்ல குணாதிசயங்களே, தூய்மையான குணங்களை, உயர்ந்த குணங்களே, எவரும் நினைத்து கூட பார்க்க முடியாத அற்புதமான ஒரு குணங்களை வளர்த்து கொள்வதில் ஒரு பெருமை இருக்கின்றது. இல்லைன்னா வாழ்க்கையில் என்ன பெருமை இருக்கின்றது? எல்லாரை போன்றும் சசியமேவ ஜாயத்தே சசியமேவ மிரியத்தே, புல்லை போன்று பிறந்து புல்லை போன்று மடிந்து அல்பமாக சிந்திப்பதற்கும் அல்பமான காரியங்களை செய்வதிலும் என்ன மகத்துவம் இருக்க முடியும், என்ன பெருமை இருக்க முடியும்? ஒரு மகத்தான விஷயத்தை குறித்து சிந்திக்க வேண்டும், அதை பயிற்சி செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதற்கான ஒரு புத்தியை, அதற்கான ஒரு மனதை, அதற்கான குணலட்சணங்களை எல்லாம் வளர்த்து கொள்ள வேண்டும். அதுதான் நித்திய விவேக, நித்திய வஸ்து விவேக, இகாமுத்திரார்த்த பலபோக விராக, சமாதி ஷட்க சம்பத்தி, முமுக்ஷுத்துவம் இத்தி 4 சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு. அங்கேயும் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அங்கேயும் இந்த 4 எல்லாம், இந்த 4ம் சொல்கிறார். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் விவேகம், வைராக்கியம், அதுலேயும் 4ன்னு நமக்கு ஆறுதலுக்காக 4ன்னு சொல்கிறார். திருப்பி அதில் பார்த்து 9 இருக்குது. நேரடியாக 9ன்னு சொன்னால் பயந்துடுவோம் அப்படின்னு. சரி, 4 சொல்கிற மாதிரி சொல்லி என்ன பண்ணுறாரு, அதில் ஒரு 6 வைத்து 9 குணங்கள் தான். இது எதுவும் முடியாதது ஒன்றும் கிடையாது. இப்போ யாரால் முடியாததோ இதெல்லாம் என்னால் முடியாதுன்னு சொன்னால் யமதர்மராஜர் சொல்கிறார் 14வது ஸ்லோகத்தை படிக்க முடியாதுன்னு சொல்கிறார். இதெல்லாம் எதற்கு சொல்கிறேன்னா, அந்த 14வது ஸ்லோகம் அது சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், யாரால் இதெல்லாம் முடியாது, இது ரொம்ப கஷ்டம்னு சொல்கிறவர்களுக்கு இது என்ன கிடையாது, இது கஷ்டம். நம்ம ஏற்கனவே ஒரு ஸ்லோகம் படித்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இதே 1வது அத்தியாயத்தில் 2வது வள்ளின்னு நினைக்கிறேன், அது நம்பர் தெரியல, 23வது மந்திரமாக இருக்கலாம், இல்லைன்னா 24வது மந்திரமாக இருக்கலாம். நாயமாத்மா பலகீனேன லப்யக ந பிரவச்சனேன ந மேதையா ந பகுதா ஸ்ருதேன யமை வேஷவருணத்தே தேன லப்யக அப்படின்னு. அதனால் இந்த ஆன்ம தத்துவத்தை பலவீனர்களால் இதை அடைய முடியாது. அப்படி கோழைகளுக்கு இது கிடையாது. அப்படி பொதுவாக வேலை வெட்டி இல்லாதவர்கள் வேதாந்தம் படிப்பார்கள்னு பொதுவாக உலகத்தில் இருக்கிறவர்கள் சொல்வார்கள். அப்படின்னு வேதாந்தம் படிக்கிறவர்கள் என்ன சொல்வார்கள், பலகீனர்களால், கோழைகளால், அப்படி
இன்னும் இயலாமையில் இருப்பவர்களால் வேதாந்தத்தை படிக்க முடியாதுன்னு சொல்லுவோம். ஏன்னா இதை படித்து இதன்படி நடந்து இதை புரிந்து கொள்வதற்கு, ஏன்னா இது ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி. அப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த பதார்த்தமும் நம்மை எல்லா துக்கங்களிலிருந்தும் விடுவிக்காது. எல்லா துன்பங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இந்த உலகத்தில் இருக்கின்றதுன்னு யாராவது சொல்ல முடியுமா? யாராவது காண்பிக்க முடியுமா? இதை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் என்றால் உலகத்தில் எல்லா துன்பங்களிலிருந்தும் நீங்கள் விடுபட்டு விடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கைலாயம் போனால் திருப்பி தான் வரணும் அப்படின்னு. அது ஆத்தியந்திக துக்க நிவர்த்தி அங்கே எங்கே வெளியில் எங்கேயுமே இல்லை. அதனால் வெளியில் எவ்வளோ பிரயாணம் செய்தாலும் கூட துக்க நிவர்த்திங்கிறது ஏற்படாது. அப்போ துக்க நிவர்த்திங்கிறது எங்கே இருக்கின்றது? இந்த ஆன்ம தத்துவத்தில் இருப்பதால் அதை அறிந்து கொள்வதற்கு தட் நீட்ஸ் எ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு புரிதல், ஒரு தெளிவு, நேற்று கூட சொன்னேன். அதற்கான ஒரு தெளிவு, அதற்கான ஒரு புரிதல், அதற்கான ஒரு புத்தி என்பது வேறு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நாம் போகும்பொழுது அதை எப்படி தெரிந்து கொள்ளலாம்னு இந்த 13வது ஸ்லோகத்தில் ஒரு சின்ன தியான முறை மாதிரி, இன்னும் சொல்ல போனால் அது தியானம்னு சொல்கிறத விட இட் இஸ் மோர் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். அதை புரிந்து கொள்வது அப்படி, ஆர் ரெக்கக்னிஷன் அப்படி, அதாவது அறிந்து கொள்வது அப்படி, ஆர் கான்டம்ப்ளேஷன்னு சொல்கிறோம். அப்படி எப்பொழுதும் என்ன பண்ணணும் அப்படின்னு அதை நினைத்து கொண்டே இருப்பது. அந்த ஸ்லோகம் கடைசியாக பார்த்தோம். எச்சேத் வாங் மனசி பிராஜ்ஞக. இங்கே பிராஜ்ஞகன்னா புத்தி உடையவன். திருப்பியும் சொல்கிறாரா இல்லையா? இந்த புத்தி வேறேன்னு சொல்லிட்டார். அப்படி பிராஜ்ஞக என்றால் அறிவுடையவன், விவேகம் உடையவன். எச்சேத் வாங் மனசி, மனதை என்ன பண்ண வேண்டும்? வாக்கை என்ன பண்ண வேண்டும்? மனதினில் லயமடைய செய்ய வேண்டும். இது ஒடுக்கத்தை பற்றி சொல்கிறது. நான் இதை விளக்கமாக சொன்னேன். இந்த வாக்கை என்ன பண்ண வேண்டும்? இப்போ வாக்கு பேசிகிட்டே இருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாக வாக்குங்கிறது ரொம்ப ஸ்தூலமானது. மனதுங்கிறது ஸ்தூலமானது கிடையாது. நான் பேசினா உங்களுக்கு தெரியும், நான் என்ன நினைக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரிந்து கொள்ள முடியாது. அப்படி அதனால் அது சூக்ஷ்மமானதாக இருக்கின்றது. அதனால் வாக்கை என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, வாக்கை இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப தெளிவாக சொல்லணும், ஷட் யுவர் மவுத்னு சொல்கிறார். வாயை மூடிட்டு என்ன பண்ணணும்? இருக்கணும். உபநிடதங்கள் சொல்லும் அந்யாவாச்சா விமுஞ்சத்தை. அமிர்தஸ்ய ஏஷ சேத்துகுன். எந்த உபநிடதம் இது? முண்டகோ உபநிடதம் சொல்லும் அந்யாவாச்சா விமுஞ்சத்தை அமிர்தஸ்ய. இதுதான் அமரநிலைக்கு இது பாலம்னு. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வார்த்தைகளை என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா மனதிற்குள் லயமடைய செய்ய வேண்டும். தத் எச்சேத் ஞானாத்மனி. மீண்டும் மனதை என்ன பண்ண வேண்டும்? ஞானாத்மனில் லயமடைய செய்ய வேண்டும். என்ன அழகான வார்த்தையை பாருங்கள். மனதை புத்தியில் லயமடைய செய்ய வேண்டும் கூட சொல்லலை. அந்த புத்திக்கு கூட இங்கே சொல்லும் பொழுது ஞானாத்மன்னு சொல்லிட்டார். அப்படி ஏன்னா ஞானாத்மனுக்கு புத்தின்னு சொல்கிறார். அப்போ இந்த புத்தி வேறையா? இப்போ நமக்கு எல்லாருக்கும் புத்தி இருக்கா? எல்லாருக்கும் புத்தி இருக்கான்னு கேட்டால் என்ன வரும்? எல்லாருக்கும் கோபம் வரும். புத்தி இருக்கான்னு கேட்டால் கோபம் வரும். அப்படி ஆனால் இப்பொழுது எல்லாருக்கும் புத்தி இருக்கிறது. பட் அந்த புத்தி ஞானாத்ம புத்தியாக இருக்கிறதா? இல்லை, அது அஜ்ஞான ஆத்ம புத்தியாக இருக்கின்றது. அப்படி அதனால் உபநிடதங்களை தெரிந்து கொள்வதற்கு அஜ்ஞான ஆத்ம புத்தியை வைத்து, அதனால தான் அவர் புத்தின்னு சொல்லலை. பொதுவாக ஏன் மந்திரங்கள் சொல்லும் பொழுது கூட நான் கூட மனதை புத்தி லைக்க செய்யலாமேன்னு சொல்லலை. ஞான ஆத்மனி அப்படின்னு புத்தியில் என்ன இருக்கணும்? ஞான பிரகாசமாக எந்த புத்தி இருக்கின்றதோ, ஞானத்தை மட்டும் எந்த புத்தியானது பிரகாசிக்க செய்கின்றதோ, ஒளிரச் செய்கின்றதோ அந்த புத்தியில். அதனால்தான் நீங்கள் தைத்திரிய உபநிடதங்கள் எல்லாம் படித்தீர்கள்னால் இந்த புத்திக்குன்னு ஒரு வடிவமே கொடுத்திருப்பார்கள். படிச்சிருக்கிறீர்கள். ஒவ்வொன்றுக்கும் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷங்களுக்கெல்லாம் உருவங்கள் உண்டு. புத்திக்குன்னு வரும்பொழுது தஸ்ய ஸ்ரத்தை வஷிரக ருதம் தக்ஷிண பக்ஷக சத்தியம் உத்தர பக்ஷக யோக ஆத்மா மகத் புச்சம் பிரதிஷ்டிதா. இதை படித்தப்பறம் அந்த மாதிரி புத்தி எங்கே இருக்குன்னு தேடிட்டே இருந்தேன். அப்படின்னு இன்னும் இவ்வளோ நாள் நம்ம புத்தி புத்தி புத்தின்னு சொல்கிறோம். உபனிஷத் எது புத்தின்னு சொல்கிறா? அந்த புத்திக்கு ஒரு தலை இருக்கிறது. எப்படி நமக்கெல்லாம் ஷிரஸ்னு ஒன்று இருக்கிறதோ அதே மாதிரி புத்திக்கு ஒரு உருவம் வைத்தோன்னா புத்திக்குன்னு ஒரு ஷிரஸ் உண்டு. ஸ்ரத்தாய் தான் ஆத்ம விஷயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரத்தை தான் அதற்கு ஷிரஸ். அதுக்கு ஒரு சத்தியம் இருக்கிறது, ருத்தம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. இதெல்லாம் இருந்தால்தான் புத்தின்னு சொல்கிறார். அப்போ தான் தெரிஞ்சுட்டேன் புத்தி நமக்கு இல்லைன்னு. அது வரைக்கும் தெரியல. சொன்ன பிறகு இதுதான் உண்மையான புத்தின்னு.
அதனால் உலக விவகார புத்தி வேறு, ஆத்ம ஞான விஷய புத்தி வேறு. அதனால்தான் பண்டிதர்கள்னு பண்டா எஸ்சி அஸ்தி பண்டிதர் பண்டிதர் பண்டிதர்னு ஏன் சொல்கிறோம்? அந்த புத்தி வேறு. அந்த மனதை என்ன பண்ணோம்? ஞானாத்மனில் லயமடைய செய்ய வேண்டும் சொன்னார். திருப்பி ஞானாத்மனி மகதி நியச்சேது, அப்படி அந்த புத்தியை இண்டிவிஜுவல் இன்டலெக்ட், அப்படி ஒவ்வொருவருடைய தூய்மையான புத்தியை, எல்லாருடைய புத்திக்கும் ஆதாரமாக என்ன இருக்கின்றது அப்படின்னு ஒரு புத்தி இருக்கிறது, ஒரு ஹிரண்ய கர்ப்பம் அப்படின்ற ஒரு உயர்ந்த இருப்பிடம் சொல்ல ஸ்தானம், அது நிலை. இப்போ எல்லா புத்திகளும் இருக்கிறது, எல்லாருக்கும் புத்தி இருக்கிறது. எல்லாருடைய புத்திக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடியது எது என்று பார்த்தோன்னா அது ஹிரண்ய கர்ப்பம், பிரம்மன், பிரம்மதேவர்னு சொல்கிறோம். ஸோ அந்த புத்தியானது அந்த அந்த தனிப்பட்ட புத்தியை ஒட்டுமொத்தமான ஒரு புத்தியில் லயமடைய செய்ய வேண்டும். அப்புறம் அதை என்ன பண்ண வேண்டும் என்றால் சாந்த ஆத்மனி, அதை ஆத்மாவில் லயமடைய செய்ய வேண்டிய, ஒடுங்க செய்ய வேண்டும். ஒடுங்க செய்கிறது என்ன? பொருளாக கொண்டு போய் இதை கொண்டு போய் இதில் ஒடுங்க, ஒரு பாத்திரமாக ஒரு பெரிய பாத்திரத்தை எடுத்து சின்ன சின்ன பாத்திரங்கள்லாம் அதுக்குள்ளே போட்டு 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 ஒடுக்கிறதுக்கு அப்படி இல்லை. இங்கே ஒடுக்குதல் என்னத்தை? புரிந்து கொள்தல்னு அர்த்தம். இங்கே ஒடுக்கம் லயம் அப்படின்னா, லயம்னா உட்கார்ந்து என்ன பண்ணணும், எது ஸ்தூலமானது எது சூக்ஷ்மமானது அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தாரதமியங்கள், அந்த ஸ்தூலமானதையெல்லாம் என்ன பண்ணணும், விட்டு விட்டு சூக்ஷ்மத்திற்குள் பிரவேசிக்க வேண்டும். அப்படி சூக்ஷ்மத்தில் பிரவேசிக்க வேண்டும்னா என்ன வேண்டும்? புத்தி எப்படி இருக்க வேண்டும்? சூக்ஷ்மமாக இருக்க வேண்டும்னு சொல்லி அடுத்த ஸ்லோகம் பார்ப்போம். இது வரைக்கும் பார்த்தோம். இந்த ஸ்லோகம் இந்த கட்டோபனிடத்தில் ரொம்ப பிரசித்தமான ஒரு ஸ்லோகம். இதுதான் கீதைக்கு கூட ஒரு பாலமாக, பகவானுக்கே இது இன்ஸ்பைரேஷனாக இருந்திருக்கு. பகவான் கிருஷ்ணருக்கு நிறைய ஸ்லோகங்கள் அவர் கட்டோபனிடத்திலிருந்து தான் கீதையில் எடுத்து கையாண்டு இருக்கின்றார். இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம், ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்லோகம். எப்பொழுதெல்லாம் நமக்கு இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு, ஏன்னா எங்கேயாவது ஒரு சந்தேகங்கள், ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கின்றதா அப்படின்னு சந்தேகம் இருந்தால், இல்லை ஒருவேளை நம்மால் முடியாதோன்னு பயம் இருந்தால், இல்லை முடியலையேன்னு இயலாமல் இருந்தால், இதெல்லாம் இருந்தால் அப்போ இந்த ஸ்லோகத்தை எடுத்து படித்து பார்க்கணும். ஏன்னா யமதர்மராஜர் சொல்கிற மாதிரியே கேட்டு பார்க்கணும். காதில் யமதர்மராஜருடைய குரல் ஒலிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு அழகான ஸ்லோகம் இது. இது பார்ப்போம். உத்திஷ்டத ஜாக்ரத பிராப்யவரான் நிபோதத க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி. இப்போ படிக்கிறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கும். எடுத்த உடனே சொல்கிறார் நச்சிகேதனை பார்த்து உத்திஷ்டதை. ஆக்சுவலி நச்சிகேதன் இதுக்கு சொல்லவே வேண்டாம், சொல்லவே வேண்டாம். உத்திஷ்டதை, உத்திஷ்டதை மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னா அரைஸ், வேக்கப் அப்படின்னா இப்போவும் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்படி எல்லாம் முடிச்சிருக்கீங்களா? எல்லாரையும் பார்த்து என்ன முதல்ல விழித்துக்கொள்னு சொல்கிறார். எழுமின் விழுமின் இங்கிருந்து விவேகானந்தர் எடுத்தார். அரைஸ், அவேக் அண்ட் ஸ்டாப் நாட் டில் த கோல் இஸ் ரீச்டுன்னு சொல்வார். நம்மளுடைய இலக்கை அடைகின்ற வரைக்கும் நாம் என்ன கூட நிற்காமல் என்ன பண்ண வேண்டும்? வேதங்கள் சொல்லும் சரை வேத்தி சரை வேத்தி சரை வேத்தி, ஜஸ்ட் மூவ் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட் ஃபார்வர்ட், திரும்பி பார்க்கக்கூடாது. உத்திஷ்டதைன்னா விழித்து கொள்ளுங்கள். விழித்து கொண்டால் மட்டும் திருப்பி என்ன பண்ணுவோம்? நமக்கு ஒரு ஹேபிட் இருக்குது. முழிச்ச பிறகு திருப்பி என்ன பண்ணுவோம்? திருப்பி அந்த பழைய பழக்கத்திற்கே போயிடுவோம், திருப்பியும் கண்ணை மூடிடுவோம். அதனால ஜாக்கிரதை. ஜாக்கிரதைன்னா என்ன அர்த்தம்? கவனமாக இருக்க. யாருக்கு சொல்கிறார் பாருங்க, இது எவ்வளோ வைராக்கியம் உடைய ஒரு நச்சிகேதன். எதுவுமே வேண்டாம் அவனுக்கும் கூட, இன்னும் அவன் சாதகனுடைய ஒரு நிலையில் தான் இருக்கிறான். ஆனால் சாதாரணமான ஒரு சாதகர் இல்லை. அவருக்கே யமதர்மராஜா என்ன சொல்றார்? உத்திஷ்டதை ஜாக்கிரதை. இது ரெண்டு விதமாக படிப்போம். பிராப்பியவரான் நிபோதத்தை, வரான் பிராப்பிய நிபோதத்தைன்னு ஒரு அர்த்தம், ஆச்சாரியர் எழுதியிருக்கக்கூடிய அர்த்தம் வேறு. நேரடியான அர்த்தம்னா வரான் பிராப்பிய, ஹேவிங் காட் ஆல் தீஸ் பூன்ஸ், இந்த வரங்களையெல்லாம் பெற்ற பிறகு. இந்த வரான் ப்ளூரல் தானே அது. வரான்னாலும் வரங்களையெல்லாம் கொடுக்குறாரு இல்லையா? எத்தனை வரம் கொடுத்தார்? அவன் கேட்ட வரமெல்லாம் கொடுத்துட்டார். முதல் வரம் என்ன? முதல் வரம், நான் திரும்ப போகும் பொழுது என்னுடைய தந்தை கௌதமர்
நான் திரும்பி வந்ததை நினைத்து அவர் சந்தோஷப்பட வேண்டும், என் மீது என் தந்தைக்கு எந்த கோபமும் இருக்கக்கூடாதுன்னு. ஸோ he was so sure that he will go back. அதனால் நச்சிகேதனுக்கு தான் திரும்ப செல்வோங்கிறதுல ஒரு சந்தேகமே இல்லை. அப்படி திரும்ப செல்லும் பொழுது என்னுடைய தந்தை கோபப்பட, நான் திரும்ப செல்ல வேண்டும்னு கேட்கல, அப்படி அதில் அவருக்கு சந்தேகமே இல்லை. ஏன்னா வீத்தமன்யுகு பிதான்னு கௌதமக வீத்தமன்யுகன்னு என்னுடைய தந்தைக்கு என்ன இருக்கக்கூடாது, கோபப்படக்கூடாது. அதனால் நான் போகிற வரைக்கும் எனக்கு என்ன ஆனதோ நினைத்து என் தந்தை கவலைப்படாமலும் இருக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு யோக பயணம். நச்சிகேதன் யமலோகத்திற்கு போகும் பொழுது சரீரத்தோடு போகலை, அப்படி அவனுடைய சரீரம் பூலோகத்திலேயே தான் இருந்தது. அப்படி அவருடைய தந்தை விஸ்வஜித் யாகம் பண்ணும் பொழுது அவருக்கே தப்போபலம் இருந்தது. அப்படி அவர் தந்தை தன்னுடைய தப்போபலத்தினால் நச்சிகேதனை என்ன பண்ணுறார் அப்படின்னா யமலோகத்திற்கு அவருடைய தப்போபலத்தினால் அனுப்பினார். அப்படி நச்சிகேதனுடைய தப்போபலம் இல்லை, இது தன்னுடைய தந்தை நச்சிகேதனுடைய தந்தை அவருடைய தப்போபலத்தினால், ஏன்னா என்னை அனுப்பிடுங்கிறாங்கிறதால் என்ன பண்ணுறார், என்ன பண்ணுறார் அப்படின்னா அந்த தேகத்திலிருந்து அந்த ஜீவாத்மாவை நேர என்ன பண்ணுறார், யமலோகத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு தப்போபலம் ஆற்றல் அவருக்கு இருந்தது. ஆனால் திரும்பி யமனிடத்திலிருந்து திரும்பி அழைத்து கொண்டு வர்றதற்கான ஆற்றல்களெல்லாம் என்ன கிடையாது அப்படின்னா அவருக்கு கிடையாது. எல்லாருக்கும் எல்லா தப்போபலமும் இருக்காது. பட் நச்சிகேதன் இப்போ யமனையே பார்த்துட்டாரா இல்லையா, ஆனால் அவன் என்ன சொல்ல, நான் உன்னையே பார்த்துட்டேன், இனிமேல் என்ன அர்த்தம், கண்டிப்பாக நீ என்னை திருப்பி அனுப்பிடுவேன்னு. அதனால் முதல் வரம் திருப்பி அனுப்புன்னு கேட்குறார். அதனால தான் வரான் பிராப்பிய, நீ கேட்ட வரத்தை. ரெண்டாவது வரம் என்ன, அந்த நாச்சிகேத அக்னின்னு ஸ்வர்காக்னி வித்தை, அப்படி அதெல்லாம் யோகம்தான். அப்படி திருநாச்சிகேத அக்னிங்கிறது முழுக்க முழுக்க யோகம். அது வெளியில் செய்த யாகம், அது உள்ளே செய்தால் என்ன ஆகும் அப்படின்னா திருநாச்சிகேதம் படித்த 3 வேளை செய்யக்கூடிய யாகம்னு சொன்னோம். ஆனால் அது உள்ளே பார்த்தோன்னா 3 கிரந்திகள் இருக்கிறது. அப்படி பிரம்ம கிரந்தின்னு ஒன்று இருக்கிறது, விஷ்ணு கிரந்தி ஒன்று இருக்கிறது, ருத்ர கிரந்தின்னு ஒன்று இருக்கிறது. அந்த கிரந்திகளை எல்லாம் கடக்கக்கூடியது தான் அந்த திருநாச்சிகேத அக்னி வித்யா. அது ஒரு யோகி உள்ள யோகமாக பண்ணால் என்னாகும், யோகமாக பண்ணால் சுவாதிஷ்டானத்திலிருந்து எந்த உலகங்களுக்கு செல்லணும்னு நினைக்கிறாரோ அந்த உலகங்களுக்கு யோகியினால் போக முடியும். அதெல்லாம் யோக ரகசியங்கள். அந்த ரெண்டாவது வரம் முழுக்க முழுக்க யோக ரகசியம். அதனால் என்ன ஏற்படும், அந்த ரெண்டாவது வரத்தினால் நச்சிகேதா உனக்கு நிறைய சித்திகள் எல்லாம் வரும், உனக்கு எல்லா விதமான யோக சித்திகளும் வரும். ஒரு சரீரத்திலிருந்து இன்னொரு சரீரத்திற்கு பிரவேசிக்கக்கூடிய யோக சித்திகளை எல்லாம் கூட இதில் சொல்லியிருக்கிறார். இதெல்லாம் இருக்கின்றது. அப்படி இவ்வளோ யோக நுணுக்கங்கள் விசாகப்பட்டினத்தில் பீமுனிப்பட்டினத்தில் சத்குரு சிவானந்தமூர்த்தின்னு ஒரு பெரிய மகான் யோகி பிரம்மஞானி, அவர் 16 வருடங்கள் அவரோடு இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவர் இதுவரை எழுதப்படாத இந்த எல்லா யோக ரகசியங்களையும் கட்டயோகம்னு ஒரு தனியாக ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். இது வரைக்கும் எங்கும் சொல்லப்படாத யோக ரகசியங்கள், யாரும் அறியாத யோக ரகசியங்கள் அதில் எழுதியிருக்கிறார். கிட்டத்தட்ட 180 பக்கத்திற்கு விளக்கமாக ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் எடுத்துக்கொண்டு எழுதியிருக்கிறார். ரொம்ப ஆச்சரியமான ஒரு புத்தகம். அதை சமீபத்தில் முழுமையாக தமிழில் மொழிபெயர்த்தேன் நான். இந்த மாதம் 22ஆம் தேதி அதை வெளியிடுகின்றோம். வந்த பிறகு படித்து பாருங்கள். அப்படி நமக்கே ஆச்சரியமாக இருக்கும் இதில் எவ்வளவு யோக விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனால தான் இதை யோகோபனிஷத்துன்னு சொல்லுவோம். இது யோகத்தோடு கூடிய உபநிடதம்னு சொல்லுவோம். அப்போ நச்சிகேதனுக்கு ஏன் உத்திஷ்டத ஜாகிரதன்னு சொல்கிறார் அப்படின்னு, வரான் பிராப்பி, இந்த வரத்தையெல்லாம் வாங்கினா என்ன ஆகிடும், இப்போ ராட்சசர்களுக்கு கூட வரம் வாங்குகிறார்கள் அப்படின்னு, எல்லா வரத்தையும் பெற்றுக்கொண்டார்கள் அப்படி. ராவணன் பெறாத வரம் கிடையாது, கும்பகர்ணன் பெறாத வரம் கிடையாது. எல்லா ராட்சசர்களும் கூட தவம் செய்கின்றார்கள், வரம் பெறுகின்ற. வரத்தை பெற்ற பிறகு அவர்களால் ஜாகிரதையாக இருக்க முடியவில்லை, கவனமாக இருக்க முடியவில்லை. ஆனால் நீ கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்துட்டேன், அதுவும் 3வது வரம் இருக்கிறத கொடுக்கவே மாட்டேன்னு சொல்கிறார். அப்படி தேவைகி அத்திர விசிகித்சிதம் பவத்தின்னு பார்த்தோம். இந்த விஷயத்தில் தேவர்களுக்கு கூட சந்தேகம் இருக்கின்றது, அதனால் இந்த வரத்தை நான் உனக்கு கொடுக்கவே முடியாதுன்னார். பட் அவர் சொல்கிறார், கொடுத்தா கொடு, இல்லைன்னா வேற ஆளை பார்த்து போகிறேங்கிறான் நச்சிகேதன். அப்புறம் நச்சிகேதனுக்கு அப்போ இதுவரைக்கும் சொல்லப்படாத ரகசியங்கள், யோக ரகசியங்கள், யோக சித்திகள் எல்லாம் உனக்கு கொடுத்துட்டேன். டூ நாட் டீவியேட் ஃப்ரம் தி பாத். ஆனால் எந்த லட்சியத்திற்காக இந்த மார்க்கத்திற்குள் நீ நுழைந்தாயோ அந்த லட்சியத்திலிருந்து நீ மாறிவிடக்கூடாது. அதனால் என்ன சொல்ல, உத்திஷ்டத, வாங்கியாச்ச வரத்தில் வாங்கியாச்ச கிளம்பு,
பெறப்படுன்னு அர்த்தம். ஜாகிரதை. ஆனால் ஐ ஹவ் கிவன், ஆனால் இனிமேல் நீ என்ன இருக்க வேண்டும், நீ பழைய நச்சிகேதனாக நீ இப்பொழுது கிடையாது. இவ்வளவு யோக ரகசியங்கள், யோக விதை தனக்கு தெரிந்த குருங்கிறவர் அதுதானே, எதையும் மறைப்பவர் குரு இல்லை. தனக்கு தெரிந்த எல்லா வித்தையும் என்ன பண்ணிட்டார், நச்சிகேதனுக்கு கொடுத்துட்டார். கொடுத்தாச்சு. வரான் பிராப்பிய, இந்த வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நிபோதத, நிபோததன்னு என்ன, அவகச்சதன்னு சமஸ்கிருதத்தில் ஆச்சரியம் எழும்பொழுது அவகச்சதன்னு. போய் என்ன பண்ண, நிதானமாக உட்கார்ந்து கொண்டு இதை மனிதர்களுடைய நலத்திற்காக, உயர் நலத்திற்காக இதையெல்லாம் நீ பயன்படுத்த வேண்டும், உன்னை அறிந்து கொள்வதற்காக நீ பயன்படுத்த வேண்டும்னு தனிப்பட்ட முறையில் பிரத்யேகமாக நச்சிகேதனுக்கென்று செய்யப்பட்ட இந்த உபதேசம் இது. இல்லைன்னா அந்த வரான் பிராப்பிய நம்ம சாதாரணமாக மொழிபெயர்ப்புகள் எழும்பொழுது வரான்னா நம்ம குருவைத்தான் சொல்லுவோம். ஆனால் நேரடியான விளக்கங்கள் வரங்களை பெற்றுக்கொண்டு நீ கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இதில் எவ்வளவோ யோக சித்திகளெல்லாம் வந்தாலும் கூட, எவ்வளவோ பெரிய பெரிய யோகிகளெல்லாம் கூட, யோக சித்திகள் உடையவர்களெல்லாம் கூட என்ன பண்ணுறார், நம்ம அந்த பாகவதத்திலே படிக்கிறோம். ஜடபரதர்னு ஒருத்தர் எவ்வளோ தபஸ் பண்ணார், அப்படி எவ்வளோ யோகம் பண்ணார்கள். அப்போ இதிகாச புராணங்கள் எல்லாம் அவ்வளவு ஷம தம உபரதி விவேக வைராக்கியம் இதெல்லாம் ஒன்றுமே இல்லாமலே நமக்கு கஷ்டப்படுறோம். இதெல்லாம் இருந்தும் கூட என்ன பண்ணியிருக்கிறார்கள். அதனால் இந்த தடுமாற்றம்ங்கிற இந்த பாதையில் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். எவ்வளோ உயரத்தில் சென்றாலும், எவ்வளவு நீண்ட பயிற்சிகள் செய்தாலும், பயிற்சி செய்பவர்களுக்கு உள்ளும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும், வெளியிலையும் ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அதனால் என்ன சொல், க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யா. இது ரொம்ப கஷ்டமான ஒரு பாதை. கத்தி முனையின் மீது நடக்கின்ற போது கடப்பதற்கு அரிதானது. துர்கம் பதஸ்தத் கவையோ வதந்தி. அப்பா நான் சொல்லலை, எனக்கு முன்னாடி என் குருநாதரும் என்ன பண்ணார், எனக்கு இப்படித்தான் சொன்னார். அப்படி எனக்கும் என் குருநாதர் தான் இதையெல்லாம் கொடுத்தார் அப்படின்னு யமதர்மராஜனே சொல்கிறார். எனக்கும் குருநாதர் தான் கொடுத்தார், நானும் ரொம்ப கவனமாக இருந்தேன். அதனால் நீயும் இந்த வரங்களை எல்லாம் பெற்றுக்கொண்டு நீ கவனமாக இரு அப்படின்னு. இந்த ஸ்லோகத்தை புரியறது இல்லையா? இந்த ஸ்லோகத்தை தனிப்பட்ட முறையில் நச்சிகேதனுக்கு யமதர்மராஜனால் பிரத்யேகமாக கொடுக்கப்பட்ட ஒரு உபதேசம். அப்போ இந்த உபதேசம் நமக்கு என்ன, பொதுவாக எடுத்துக்கொண்டோம் என்றால் உத்திஷ்ட, இடத்துடன் என்ன சொல்கிறார் அப்படின்னா எழுந்து கொள்ள முடியும், விழித்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். அப்போ ஏதோ ஒன்றில் நாம் தூங்கி கொண்டே இருக்கின்றோமா இல்லையா? இல்லைன்னா சும்மா இப்போ விழித்து கொண்டிருப்பவனை ஏன் விழித்து கொள்ளுங்கள்னு யாராவது முழிச்சுட்டு இருக்கிறவர்கள் யாராவது எழுப்பவர்களா? இல்லை, எழுப்ப மாட்டார். அப்போ நாம் ஏதோ ஒன்றில் தூங்கி கொண்டே இருக்கின்றோம். அப்போ எதிலிருந்து விழித்து கொள்ள வேண்டும்? ஆச்சாரியர் அழகாக எழுதியிருக்கிற அநாதி அவித்யா பிரசுப்தா. ஏன்னா எல்லாரும் எதில் தூங்கி கொண்டிருக்கின்றோம்? அநாதியான ஒரு அஜ்ஞானத்தில் எல்லோரும் உறங்கி கொண்டே. அது ரொம்ப சௌரியமாக, இந்த தூங்குறவங்களை பாங்க சௌரியமாக தூங்குவாங்க. அப்படி முழிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் கஷ்டமாக இருக்கும். தூங்குவவங்க எப்பவும் சௌரியமாக தூங்குவார்கள். அநாதி அவித்யா பிரசுப்தான, அநாதி காலத்திலிருந்து ஒரு அஜ்ஞானத்தில், ஒரு அறியாமையில் நாம் தூங்கி கொண்டே இருக்கின்றோம். இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, அந்த அறியாமையில் தூங்கி கொண்டே இருக்கின்றோம் கூட நமக்கு தெரியல அப்படின்னு. ஆச்சரியம் என்னன்னா, தூங்குறவனுக்கு தான் தூங்குறவனு தெரியாது, தெரியுமா? சாதாரணமாக ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கான்னா அவனுக்கு தான் தூங்கி கொண்டிருக்கின்றோம்னு தெரியவே இல்லை. பார்க்குறவனுக்கு தான் அவன் தூங்குறான்னு தெரியுமே தவிர, தூங்குறவனுக்கு அது தூக்கம் அவனுடைய ஸ்வரூபம் ஆயிடும். அப்படி எது உங்களுடைய ஸ்வரூபமோ அதுக்கு அந்நியமாக இன்னொன்று இருக்காது. அதனால் தூங்குறவனுக்கு தூக்கம் ஸ்வரூபமாகவே இருக்கிறதால அதற்கு அந்நியமாக இன்னொன்று இல்லைன்னு நினச்சிட்டு அவன் அதுதான் ஸ்வரூபம்னு நினச்சிட்டே இருப்பான். அதே மாதிரி அஜ்ஞானத்தில் தூங்குறவனுக்கு அதுவே அவனுடைய ஸ்வரூபமாக இருக்கிறதால் அஜ்ஞானத்திற்கு அப்பாற்பட்டு என்ன கிடையாது, இன்னொரு ஞானம் இருக்குங்கிறதே தெரியாது. என்ன ஆச்சரியம் பாருங்கள். ஏன்னா அஜ்ஞானமே என்ன எடுத்து நமக்கு இப்போ யார் சொல்கின்றார்கள்? இப்போ யார் ஒருவர் ஞானத்தில் விழித்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் நம்மை பார்க்கும்போது என்ன தெரியுது, இவன் அஜ்ஞானத்தில் உறங்கி கொண்டிருக்கிறார்னு. ஆனால் நாம் அஜ்ஞானத்தில் உறங்கி கொண்டிருக்கின்றோம் நமக்கு தெரியாது. ஆனால் விழித்து கொண்டவர்கள் பார்க்கும்பொழுது என்ன செய்கின்றார்கள், நாம் அறியாமையில் உறங்கி கொண்டிருக்கின்றோங்கிறதால என்ன பண்ணுறார்கள் அப்படின்னா எழுப்புறார்கள். கொஞ்சம் எழுப்புனா கோபம் வரதான் வரும் யாருக்காக இருந்தாலும். ஏன்னா இது சாதாரண தூக்கம். நல்ல கவனமாக பாருங்கள். தேகத்திற்கு ஒரு தூக்கம்ங்கிறது ஒரு தேவைப்படுகின்றது. அது நல்லா தூங்கி எழுந்தால் கொஞ்சம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அது தேகத்திற்கு தேவை.
சரி, எவ்வளோ தூங்க முடியும்? ஏதோ ஒரு 6 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா போரும்னு சொல்கிறார்கள். இப்போ என் குருநாதர் எனக்கு சொல்லும் பொழுது நான் கேட்டேன், 4 மணி நேரம் தூங்கினா போதும்னார். அப்புறம் ஒரு தடவை கூப்பிட்டு சொன்னார், நல்ல யோகம் பண்ணு, 20 நிமிஷம் தூங்கினா போரும், யோகிக்கு 20 நிமிஷத்துக்கு மேலே வேண்டான்னு சொன்னார். நான் அதுக்கு மேலே நிற்கிறேன். அப்புறம் என்ன சொல்லுவார், 2 நிமிஷம் தூங்கினா போதும் பார், அப்புறம் தூங்காமலே இறேன்னு சொல்லிடுவாரேன்னு பயந்துட்டு வந்துட்டேன் நான். ஸோ உடம்புக்கு ஒரு சின்ன தூக்கம்ங்கிறது, இப்போ சப்போஸ் ஒருத்தர் நாள் புறம் தூங்கிட்டே இருக்கிறாருன்னு அது லட்சணமா? ஆனால் இந்த அறியாமையில் நாம் என்ன பண்ணுறோம், 24 மணி நேரமும் 365 நாளும் இந்த பிறவியில் இல்லை, எல்லா பிறவிகளிலும் எதில் உறங்கிக் கொண்டே இருக்கின்றோம் அப்படின்னு, அறியாமையில் உறங்கிக் கொண்டே இருக்கின்றோம். அப்போ யாரோ ஒருத்தர் எழுப்பினால் அவர்களுக்கு நன்றி உள்ளவர்களாக நாம் இருக்கணுமா இல்லையா அப்படின்னு. அப்போ என்ன பண்ணணும், முதலில் எழுந்து கொள்ள வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம் தான் துவக்கம். அதனால தான் சொல்கிறார், ஆத்ம ஞான அபிமுகா பவதக அப்படின்னா, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் தேர் இஸ் சம்திங் கால்டு ஆத்ம ஞானம். இப்போ இந்த புத்தியில் தூங்கிறதுக்கு ஒரு புத்தி வேண்டும். ஆக்சுவலி அதுக்கு புத்தி வேணுமான்னு எனக்கு தெரியல அப்படி. அதனால தான் தூக்கத்தில் புத்தியே இல்லை அப்படி. ஆனால் ஆத்ம ஞான அபிமுகா பவத்தகன்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்ட், புரிந்துகொள். ஆத்ம ஞானம்னு ஒன்று இருக்கிறது, அது இந்த அஜ்ஞானத்திற்கு முற்றிலும் விரோதமாக இருக்கக்கூடியது. இதிலிருந்து நீ விழித்து கொண்டால் அதை நீ தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்கிறார். அது விழித்து கொள்ள வேண்டும்னு சொல்கிறார், ஆத்ம ஞான அபிமுகம். ஆனால் முதல்ல என்ன சொல்கிறார், சரி, நம்மளுடைய மறைநூல்களில் கூட சொல்வார்கள், தூங்குபவர்கள் விழித்தழட்டும், ஏதே சுத்தாத்தே பபுஜதான்னு சொல்வார்கள். யாரெல்லாம் தூங்குகின்றார்களோ முதல்ல என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு கொஞ்சம் கண்ணை திறந்து என்ன பண்ணணும், விழித்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, சும்மா விழித்து கொண்டால் போராது அப்படின்னு, முதலில் தூங்குபவர்கள் விழித்து கொள்ளட்டும். ரெண்டாவது என்ன பண்ணணும், விழித்தவர்கள் கேட்கட்டும், அப்படி கேட்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். ஜாகிரதாந்தா சுனேதேயம்னு சொல்வார். யாரெல்லாம் விழித்துக்கொண்டு என்ன பண்ணணும், இந்த மாதிரி நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். மூணாவது என்ன, தூக்கத்தை காட்டிலும் விழித்து கொள்வது சிறந்தது அப்படி. புரிஞ்சுதா அப்படி. நாலாவது என்ன, விழித்தவனுக்கு பயம் இல்லை. தூங்குபவர்கள் விழித்து கொள்ளட்டும், விழித்து கொண்டவர்கள் இடைவிடாது இந்த ஞானத்தை அடையிற வரைக்கும் என்ன பண்ணணும், கேட்டுட்டே இருக்க வேண்டியது. அப்படியே கேட்டுட்டு என்ன பண்ணணும், அதில் யூ ஜஸ்ட் அபைட், தூங்குவதை காட்டிலும் என்னன்றது விழித்து கொள்வது நல்லது அப்படி. விழித்தவர்களுக்கு என்ன கிடையாது, விழித்தவனுக்கு பயம் இல்லை அப்படி, விழித்தவனுக்கு பலகீனம் இல்லை, விழித்தவனுக்கு இயலாமை இல்லை அப்படி. அதனால தான் என்ன சொல்ற, உத்திஷ்டத்தை. உத்திஷ்டத்தைன்னா ஃபிசிக்கலாக எழுந்து நிற்கிறது இல்லை அப்படி. நமக்கெல்லாம் ஒரு பழக்கம் உண்டு, தேசிய கீதம் போட்டோன்னே என்ன பண்ணுவோம், இந்த தேசபக்தி இருக்கோ இல்லையோ, தேசிய கீதம் போட்டோன்னு எழுந்து நின்றுடுவோம் அப்படின்னு. ஜி, உண்மையிலே தேசபக்தியில் எழுந்து நிற்கணும் நாம் அப்படி. நமக்கு எல்லாமே என்ன பண்ண, ஃபிசிக்கலாகவே செய்து தான் பழக்கம், அப்படியே பழக்கங்கிறதால அவ்வளோதான். நம்ம தேசபக்தி தேசகீதம் போட்டால் எழுந்து நிற்க வேண்டியதுதான். அந்த மாதிரி இல்லை இது. இப்போ யாராவது பெரியவர்கள் வந்தோன்னா உடனே என்ன பண்ணோம், உடனே எழுந்து நிற்கிறோம், திருப்பி என்ன பண்ணுறோம், அது ரொம்ப முக்கியம் இல்லை அப்படின்னு. எங்கே எழுந்து நிற்க வேண்டும் அப்படின்னா, முதல்ல என்ன சொல், உத்திஷ்டத்தை. ஏன்னா அந்த எழுந்து கொள்ளக்கூடிய விழித்து கொள்ளக்கூடிய ஆற்றல் என்ன இருக்கின்றது அப்படின்னா, மானுடர்களுக்கு மட்டும் பிரத்யேகமாக இருக்கக்கூடியது அப்படி. சரி, யாரை தூக்கத்திலிருந்து எழுப்பினால் எழுந்து கொள்வார்கள் அவர்களுக்கு தானே சொல்ல முடியும். இப்போ அஜ்ஞானத்திலிருந்து வேறு யாரையும் எழுப்பவே முடியாது. அதனால் அதில் முதல்ல ஒரு அந்த உத்திஷ்டக்கு முன்னாடி ஒரு வார்த்தை போட்டால் நல்லாயிருக்கும். ஹே ஜந்தவக உத்திஷ்டன் ஒரு வார்த்தை போட்டு இருக்கா, பாஷ்யத்தில் இருக்கான்னு தெரியல, இருக்கா, இருக்கும். ஏ ஜந்தவக உத்திஷ்ட, ஜந்துன்னு சொல்லிட்டார் நம்மளை எல்லாம். இன்னும் இவ்வளோ நாள் எப்படி இருக்கிறேன்னா ஜந்து மாதிரி இருக்கு. ஜந்துன்னா என்ன அர்த்தம் தெரியுமா சமஸ்கிருதத்தில், ஜாயத்தை இத்தி ஜந்து அப்படின்னு. தட் ஜஸ்ட் விச் இஸ் பார்ன், அது எல்லாம் தான் இருக்கிறது, எல்லாம் தான் பிறந்திருக்கிறது அப்படி. செடி கொடிகள் கூட தான், அதுக்கு கூட தான் பிறப்பு இருக்கிறது, விலங்குகளுக்கு கூட தான் இருக்கிறது. எதெல்லாம் தோன்றி இருக்கின்றதோ அதெல்லாம் ஜந்து. முதல்ல ஜந்துலேருந்து நரனாகன்னு சொல்கிறார் அப்படின்னு, மனிதனாகன்னு சொல்கிறார். சரி, யார் விழித்து கொள்கின்றார்களோ அவர்கள் தான் மனிதர்கள்னே சொல்கிறார். விழித்து கொள்ளாவிட்டால் அது மனிதத்தன்மையே இல்லைன்னு சொல்கிறார். வி ஹவ் ஸ்குவாண்டர்ட் தி ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய
இந்த மானுட பிறவி என்கின்ற ஒரு அற்புதமான வாய்ப்பினை என்ன செய்து விட்டோம்? அந்த வாய்ப்பினை நாம் நழுவ செய்து விட்டோம். அதனால் உத்திஷ்டத்தை, புரியுறதா உங்களுக்கு? விழித்து கொள்ளுங்கள். கீதை இந்த ஒரு வார்த்தையை தான் எடுத்த உடனே அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறது? என்ன? தம் ததா கிருபயாவிஷ்டம் அஷ்ணுபூர்ணா குலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதன. நல்ல ஜீவலக்ஷணம். இந்த ஸ்லோகம் சொன்னேன். விஷீதந்தம், ஜீவன்னால என்ன அர்த்தம்? இந்த ஸ்லோகம் கீதையில் படித்து வைங்க. இதுக்கு பதில் 11வது ஸ்லோகத்தில் இருக்கிறது. அப்படி ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். அப்படி கீதையெல்லாம் படித்தா ரொம்ப நல்லா இருக்கும். தம் ததா கிருபயாவிஷ்டம் அஷ்ணுபூர்ணா குலேக்ஷணம்னு சொல்கிறேன். விஸ்வரூபத்தை பார்த்த உடனே ஒரு தம் ததா விஸ்மயாவிஷ்டகன்னு சொல்லுவான். ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கும். தூங்கும் பொழுது விஷீதந்தம் இதம், விழித்து கொண்டால் விஸ்மயாவிஷ்டகன்னு சொல்கிறோம். அப்புறம் கடைசியில் எல்லா சந்தேகம் போச்சுங்க. அர்ஜுனுடைய நிலைகள் கூட கீதை ரொம்ப அழகாக சொல்லிகிட்டே போகும். கீதை கூட பகவான் விஷீதந்தம்னு என்ன, எப்போ பார்த்தாலும் ஏதாவது குறை சொல்லிகிட்டே இருக்கிறியே, எப்போ பார்த்தாலும் இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் இதே சொல்லிகிட்டே இருக்கிறோமே. எப்போவும் லௌகீக புராணம் தானே. கொஞ்சம் இந்த லௌகீகங்கிற புராணத்தை மூடிட்டு உன்னுடைய ஆத்ம புராணத்தை பார். உத்திஷ்ட, விழித்துக்கள். கீதை படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஒரு இடத்துல இல்லை பகவான். இந்த உத்திஷ்டங்கிற வார்த்தையை எத்தனை இடத்துல சொல்கிறார் தெரியுமா? எத்தனை இடத்துல சொல்கிறார் தெரியுமா? அப்படி கிளைபியம் ஆஸ்மகம் அப்பார்த்த நைதத்வை உபபத்யதே க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம் தெக்த்வோத்திஷ்ட பரந்தப. முதல்ல 2வது அத்தியாயத்தில் சொல்லும் பொழுது தெக்த்வா உத்திஷ்ட பரந்தப. அர்ஜுனா, உனக்கு எங்கிருந்து இந்த கீழான இழிவான மனோபாவம் வந்தது உனக்கு? அப்படி அதனால் கிளைபியம் ஆஸ்மகமாக பார்த்த விடு. ஏன்னா அலித்தன்மையை அடைந்து விடாத, பேடி ஆயிடாதன்னு சொல்கிறேன். தஸ்மாத் உத்திஷ்ட. அதனால் கிளைபியம் ஆஸ்மகமாக பார்த்து அங்கே முதல்ல என்ன சொல்கிறார்? உத்திஷ்ட சொல்கிறாரா இல்லையா? கீதை ஆரம்பிக்கும் பொழுதே முதல் உபதேசமே என்ன இருக்குது? எங்கேருந்து சொல்கிறார் அப்படின்னா உத்திஷ்டன்னு சொல்கிறார். அதை ஏதோ மெதுவாக சொல்ல முடியாது. அப்படி உத்திஷ்ட எழுந்து உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜன்னு பாட முடியாது. அது தூக்கத்திலிருந்து எழுப்புறது பகவான். இது அஜ்ஞானத்திலிருந்து எழுப்பும்பொழுது அப்படி உத்திஷ்ட எழுந்துருன்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் கடுமையாக தான் சொல்லணும். அதனால் கிளைபியம் ஆஸ்மகம பார்த்தேன். முதல்ல அவனை என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு உலுப்பு எப்படி கிளைபியம் ஆஸ்மகம பார்த்தேன். திருப்பி அதே உத்திஷ்ட தஸ்மாத்மம் அஜ்ஞான சம்பூதம் ஹிருஸ்தம் ஞானாசினாத்மனா சித்வைனம் சம்சயம் ஏனம் ஆத்திஷ்டோத்திஷ்ட பாரத. என்ன அத்தியாயம் இது? 4வது அத்தியாயத்தில் கடைசியில் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்கிறா? தஸ்மாத் அஜ்ஞான சம்பூதம் ஹிருஸ்தம். அஜ்ஞானம்னு ஒன்று என்ன இருக்குது? எல்லாருடைய ஹிருதயத்திலும் ஒரு பூதம் உட்காந்துருக்கு. அந்த பூதத்திற்கு பேர் அஜ்ஞான சம்பூதம். சம்பூதம்னா இட் ஈஸ்னு அர்த்தம். அது இருக்கின்றது. ஹிருஸ்தம் ஞானாசினாத்மனா. ஞானம்ங்கிற ஒரு வாளை எடுத்து சித்வைனம் சம்சயம் ஏனம், இந்த சந்தேகங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தி ஆத்திஷ்டோத்திஷ்ட பாரத. ஆத்திஷ்ட எழுந்தில் உத்திஷ்ட பாரத. 2வது தடவை என்ன சொல்கிறார்? 4வது அத்தியாயத்தில் திருப்பி உத்திஷ்டன்னு சொல்கிறார். திருப்பி 2வது இடத்துல 2வது அத்தியாயத்தில் இன்னொரு இடத்துல சொல்வார். ஹதோவா பிராப்சசே ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷசே மகிம். தஸ்மாத் உத்திஷ்ட கௌந்தேய யுத்தாய கிருத நிச்சய. முயற்சி செய்வோம். அட்லீஸ்ட் நீ வெற்றி பெற்றால் எல்லாவற்றையும் ஜெயிக்கலாம். இதில் தோற்றாலும் கூட என்ன அர்த்தம்? நீ சொர்க்கத்தை ஆளலாம். அதனால் உனக்கு என்ன கர்மம் கொடுக்கப்பட்டிரு? மானுடர்களாகிய நாம் விழித்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் சொல்கிறார் இல்லையா உத்திஷ்ட அப்படி. இது 3வது இடம். இதில் கடைசியில் 10வது ஸ்லோகத்திலையும் 11வது அத்தியாயத்தில் தஸ்மாத்வம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ ஜித்வா சத்ருன் புங்க்ஷ்வ ராஜ்யம் சமிருத்தம் மயை வைத்தா நிகிதா பூர்வமேவ நிமித்த மாத்திரம் பவசவ்யசாச்சின். அங்கேயே என்ன சொல்கிறார்? தஸ்மாத்வம் உத்திஷ்ட யசோ லபஸ்வ. எழுந்து நில், யசோ லபஸ்வ அப்படி. ஏன்னா பெருமையை தேடிக்கொள், பெருமையை பெறு. இங்கேயே என்ன சொல்கிறது? உத்திஷ்டன்னு கிளாரியன் கால்னு சொல்வார்கள் அப்படி ஆங்கிலத்தில். இதை அப்படி ஒரு குருவினுடைய உபதேசம் இல்லை இது. உபனிஷத்துக்களில் சொல்கிறோம்ல ஏஷ ஆதேஷ
அப்புறம் தான் ஏஷ உபதேசகன். ஆதேசம்னு என்ன அர்த்தம்? இது ஒரு கட்டளை. எப்படி இன்னும் உனக்கு விழிக்கிறதுக்கு தெம்பு இருந்தால் வான்னு சொல்கிறார், இல்லைன்னா இது படிக்க முடியாதுன்னு சொல்கிறார். உத்திஷ்டத்தை. ரெண்டாவது என்ன சொல்கிறார்? ஜாகிரத. ஜாகிரத என்ன? இந்த இது கோரமான நித்திரைன்னு அஜ்ஞான நித்திரையா கோர ரூபாயாக. இது சாதாரண தூக்கம் மாதிரி இல்லை. இந்த அஜ்ஞானங்கிற தூக்கம் கோரமான ஒரு தூக்கம். அதிலிருந்து நீ விழித்துக்கொள். உத்திஷ்ட ஜாகிரத. அப்போ எழுந்து என்ன பண்ணணும்? வரான் பிராப்பிய. மூணாவது சொல்லும்போது வரான். வரான்னு அர்த்தம் பிரகிருஷ்ட ஆச்சாரியான் தத்விதக தத் உபதிஷ்டம் சர்வாந்தரம் ஆத்மானம் அகமஸ்மி இது அவகச்சத்தைன்னு ஆச்சாரியர் எழுதியிருக்கிறார். ஒரு நல்ல ஆச்சாரியனே ஆத்ம ஞானம் அடைந்தவர்களாக இருந்தால் ரொம்ப உத்தமம். இல்லைன்னா நல்ல விவேகம் வைராக்கியத்தோடு இந்த ஆத்ம ஞானத்தை அடைய வேண்டும்னு பயிற்சி செய்பவர்களாக இருந்தாலும் சரி, நல்ல வைராக்கியாக இருந்தாலும் சரி, ஆத்ம ஞானிதான்ட்டு இல்லை, நல்ல வைராக்கியாக இருந்தாலும் பிரகிருஷ்டான் ஆச்சாரியன் இந்த விஷயங்களை நன்றாக கற்று யார் உண்மையோடு ஸ்ரத்தையோடு இதை பின்பற்றுகின்றார்களோ அப்படிப்பட்டவர்களை அடைய வேண்டும். இந்த கீதையிலேருந்து தத்வித்தி பிரணிபாத்தேன பரிபிரஷ்னேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் அதுலேன்னு சொல்லணும். உபநிடதம்னு சொல்கிறது பரீட்ச லோகான் கர்மஜிதான் பிராமணக நிர்வேதமாயாத்துன்னு சொல்லிடு. தத்விஜானார்த்தம் குருமேவ அபிகச்சேத். ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம் சமித்பாணிகி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். என்ன அப்படிப்பட்ட குருவை, நல்ல ஸ்ரோத்ரியனாக இருக்கக்கூடிய குருவை தத்விஜானார்த்தம் இந்த சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கத்திரிக்காய் கட் பண்ணணும்னா அம்மாட்ட போகணும் அப்படின்னு, கணக்கு போடணும்னா அம்மாட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு, வீட்டு கணக்கு வீட்டு மாதத்தில் என்ன செலவு கணக்கே கேட்கக்கூடாது அப்படின்னு, கணக்கு போடணும்னா நம்ம கணக்கு தெரிஞ்ச ஆசிரியர்கிட்ட தான் போகணும் அப்படின்னு, அம்மாட்ட கேட்க முடியாது. ஆத்ம ஞானம் தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ண முடியும்? ஆத்ம ஞானம் கணக்குவாதியார்கிட்ட ஆத்ம ஞானம் கேட்க முடியாது, அவர் கணக்கு தான் சொல்லிக் கொடுக்க முடியும். ஆத்ம ஞானிகிட்ட போய் கணக்கு கேட்கக்கூடாது அப்படின்னு, அவர் ஆத்ம ஞானம் தான் கேட்கணும். அதனால தான் என்ன சொல்கிறார் அப்படின்னா அதிசூக்ஷ்ம. இது எப்படி இருக்கிறது? சாரி, பிராப்பியவரா நிபோதது. ஸ்லோகம் புரியறத உத்திஷ்டத ஜாகிரத பிராப்பியவரா நிபோதது. போனால் என்ன பண்ணுவார்? அவர் உபதேசம் பண்ணுவார், தன்னுடைய அனுபவங்களை எல்லாம் சொல்லுவார். திரும்ப திரும்ப நம்மளை என்ன பண்ணுவார்? உற்சாகப்படுத்துவார், ஊக்கப்படுத்துவார். பட் நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு, ஆனால் அவர் கவனமாக க்ஷுரஸ்ய தாரா அப்படி, க்ஷுரஸ்யன கத்தி, க்ஷுரம்னா கத்தி அப்படி, தாரான என்ன அர்த்தம்? ஜஸ்ட் கத்தி. ஏன்னா க்ஷுரஸ்ய தாரா அப்படி, ரொம்ப கத்தியினுடைய முனையில் நடக்கின்ற மாதிரி. நிஷிதான என்ன? ரொம்ப கூர்மையானது. நச்சிகேதன்னு சொன்ன இந்த சித்திகளெல்லாம் நீ நினைக்கிற மாதிரி இல்லை. இந்த ஆத்ம ஞான பாதையும் என்ன கிடையாது அப்படின்னா இது சாதாரணமானது கிடையாது. நிஷிதான ரொம்ப கூர்மையானது. துரத்தியா என்றால் துக்கேன அத்தியம், அவ்வளவு சுலபமாக இதை என்ன பண்ண முடியாது? கடக்க முடியாது. அதனால தான் நம்முடைய முயற்சியினால் இதை கடக்க முடியாதுன்னு சொல்கிறோம். ஒரு அளவுக்குத்தான் முயற்சிகள் கூட, ஒரு அளவு வரைக்கும் தான் முயற்சிகள். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா யூ ஹேவ் டு சப்போஸ் டு கிவ் அப் ஆல் யுவர் எஃபர்ட். ஆத்ம ஞானத்தை நம்முடைய முயற்சியால் அடைய முடியாது. அப்படி நம்முடைய முயற்சியால் புத்தியை கூர்மைப்படுத்தி கொள்ளலாம். நல்ல விவேகம், வைராக்கியம், சட்சம்பத்தி, முமுட்சுத்துவம் நல்ல லட்சணங்களோடு இருந்தால் என்ன ஆகும்? என்ன பண்ணணும்? நாம் என்ன பண்ணணும்? விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சி வைக்கணும். ஏன்னா அதில் ஒரு திரி போட்டு வைக்கணும், அதில் எண்ணெயெல்லாம் ஊற்றி வைக்கணும் அப்படின்னு. ஆனால் கடைசியில் என்ன பண்ணணும் அப்படின்னு, நெருப்பு நம்மளால் உருவாக்க முடியுமா? அது தானாக தான் என்னாக வேண்டும். ஏற்கனவே இறைவன் என்ன பண்ணியிருக்கிறாரோ அது அந்த மாதிரி பக்குவமாக இருந்து விட்டு அப்புறம் ஒரு நிலையில் என்ன ஆகுறது அப்படின்னா எல்லாம் பக்குவமாக இருந்தோன்னே போகிறோம். அதுக்கப்புறம் இன்னும் வரலையே ஆத்ம ஞானம் அது விட்டுடணும். அந்த சிந்தை கூட என்ன இருக்கக்கூடாது அப்படின்னா அப்புறம் நிச்சிந்தையாக இருக்கணும் அப்படி. ஈவன் ஆத்ம ஞானத்தை அடையணுங்கிற அந்த எதிர்பார்ப்பை கூட என்ன பண்ணிடணும்? அந்த எதிர்பார்ப்பு கூட போயிடணும். சில நேரம் படித்ததெல்லாம் மறக்கிறது கூட நல்லது தான். இல்லைன்னா இதையே படிச்சுட்டு உட்காந்துருப்போம், இதையே படிச்சுட்டு இதை படித்ததே பெரிய விஷயமாக நினச்சிகிட்டே இருப்போம். இப்போ நீங்களும் 4 தடவை படித்தீங்கன்னா அந்த ஸ்லோகங்களெல்லாம் மனப்பாடம் பண்ணிடுவேன். ஏதோ உட்காந்து நான் மனப்பாடம் பண்ணலை, இது பெரிய விஷயம் இல்லை. இல்லைன்னா மனப்பாடம் பண்ணுறதே ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சிட்டு இருப்போம். ஒன்றும் இல்லை. அது கடைசியில் என்ன பண்ணும்? அது தானாக எமை வேஷ விருணத்தே தேன லப்பி, அதுவே என்ன பண்ணும்?
அவனை தேர்ந்தெடுக்கும்னு சொல்கிறார். அதனால தான் இங்கே சொல்லும் பொழுது என்ன க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்தியா, புரியுறது அவங்களுக்கு? ரொம்ப கத்தி மணி. கயிற்றில் நம்மளால் நடக்க முடியுமா? ஆனால் சில சமயம் நீங்கள் எங்கேயாவது கிராமத்து பக்கம் போனீங்கன்னா ஒரு சின்ன பொண்ணு ரொம்ப சுலபமாக என்ன பண்ணும் அப்படின்னா கயிற்றில் சுலபமாக நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும். அதில் வேறு கையில் வேறு ஏதோ ஒரு கம்பை வச்சுருக்கோம், அப்படி தலையில் வேறு ஏதோ வச்சுருக்கோம். எல்லாம் பண்ணி என்ன பண்ண முடியும்? இந்த பக்கம் சாயாமல் அந்த பக்கம் சாயாமல் கயிற்றில் நடக்க முடியாதுன்னு எல்லாராலையும் முடியாது. அந்த குழந்தையும் பிறக்கும் பொழுதே கயிற்றில் நடந்துகிட்டே பறக்கலை அப்படின்னு முடியாதுன்னா முடியாது அப்படி. ஆனால் இது என்ன ரொம்ப கஷ்டமானது, ஆனால் கடக்க முடியாதது இல்லைன்னு சொல்கிறேன். இட் இஸ் டிஃபிகல்ட். சரி, ஒரு கஷ்டம்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா அதற்கான தகுதி வேண்டும். இது ஏன் இதை கடக்க முடியாததுன்னு சொல்கிறோன்னா அவ்வளோ சுலபமாக இது முடியாது. அதான் துர்கம் பதக. துர்கம் பதகன்னா இந்த பதம் பதம்னா இந்த பாதை, இந்த மார்க்கம். துர்கம்னா ரொம்ப கடினமானது அப்படி. பந்தானம் தத்துவஞான லட்சண மார்க்கம் எழுதியிருக்கிறார். இந்த ஆத்ம ஞான மார்க்கங்கிறது அவ்வளவு சுலபமான மார்க்கம் இல்லை. அடைந்தவர்களுக்கு சுலபம். இப்போ ரமண மகரிஷியை கேட்ட ஆத்ம தத்துவம் சுலபம்ட்டு போயிடுவார் அப்படி. பட் நமக்கு அது சுலபம் இல்லை. துர்கம் பதகன்னு என்ன அர்த்தம்? இட் ஹஸ் சோ மெனி பிட்ஃபால்ஸ். இது ரொம்ப கடுமையான ஒரு மார்க்கம். கிளியர் புரியுறது அவங்களுக்கு? இது ஒரு கடுமையான ஒரு மார்க்கம். அப்போ எவ்வளோ கவனமாக என்ன பண்ண வேண்டும்? இந்த மார்க்கத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். எந்த அளவிற்கு ஒரு பாதை கடினமானதோ அந்த அளவுக்கு உற்சாகத்தோடு இருக்க வேண்டும். சில பேருக்கு ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டம்னு சொன்னாலே உடனே என்ன பண்ணுவார்கள்? முதல்ல பரீட்சை எழுத போகும்போது எதெல்லாம் ரொம்ப ஈஸியான கேள்வி அதை தான் பார்ப்போம் அப்படின்னு. ஏதாவது ஒரு கஷ்டமானது அப்படின்னாலே கஷ்டம்னாலே என்ன பண்ண, ரொம்ப ஈஸியானது சொல்லுங்க அப்படி. பட் ஆனால் கஷ்டமானதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன வேண்டும்? அதுக்கு ஒரு திடகாத்திரமான ஒரு மனம் வேண்டும். இது ரொம்ப கஷ்டம்தான். பட் நான் என்ன இந்த உலக வாழ்க்கையில் கஷ்டப்படலையா நம்ம? ஏன்னா எல்லாவற்றையும் ரொம்ப சுலபமாகவே அடைந்தேன். இங்கே கூட ஒரு வீடு கட்டணும்னா கூட எவ்வளவு பிரயத்தனப்பட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு தானே நம்ம கட்டுறோம். எல்லாவற்றிலும் ஒரு கஷ்டங்கிறது இருக்கிறது அப்படி. பட் அது கட்டணம்னு உங்களுக்கு அந்த ஆர்வம் இருந்தால் எவ்வளோ கஷ்டத்தையும் அதற்காக நாம் அனுபவிக்கின்றோமா இல்லையா? அப்போ நமக்கு என்ன வேண்டியது? கஷ்டமாக இருந்தாலும் இதை அடைய வேண்டும்ங்கிற அந்த ஆர்வம் இருந்தால் இது கஷ்டம் இல்லை. அதனால்தான் முதல்ல என்ன சொல்வார்கள்? இந்த பாதை கஷ்டம்னா இதெல்லாம் நம்ம கேட்டு பார்க்க வேண்டும். ஃபர்ஸ்ட் தேர் மஸ்ட் பி எ ஈகர்னஸ். முதல்ல நமக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு இதை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கக்கூடிய ஒரு அதுதான் முமுட்சுத்துவம்னு சொல்கிறார்கள். தட் இஸ் அ மோட்டிவேட்டிங் ஃபேக்டர். இந்த ஞானத்தை பெற்றே தீர வேண்டும்னு நமக்கு என்ன இருக்க வேண்டும் அப்படின்னா அது ஆங்கிலத்தில் ஈகர்னஸ்ன்னு சொல்லுவார். ஈகர்னஸ் ஒரு தனியாத ஒரு ஆர்வம். அப்புறம் ப்ரிப்பேர்ட்னஸ். அதற்காக நாம் என்ன பண்ண வேண்டும்? அதற்காக உட்காந்து என்ன பண்ணணும்? அதை உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஆங்கிலத்தில் சொல்வார்கள் கம் வாட் மே அப்படின்னு. ஐ வில் அச்சீவ் திஸ். என்ன ஆனாலும் சரி, ஒரு கை பாத்திர வேண்டியதுதான் அப்படி. ஐ எம் ரெடி டு பே எனி ப்ரைஸ் ஃபார் திஸ். இதற்காக நான் என்ன விலையும் கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றேன். அப்படி ஒரு அசாத்தியமான மனோபாவம் வேண்டும். அதற்காக தான் துர்கம் பதகன்னு சொல்கிறார். பயமுறுத்தற்காக சொல்லலை அப்படி. துர்கம் பதனால உடனே டோன்ட் கெட் ஃப்ரைட்டன்ட், பயமுறுத்துறதுக்காக சொல்லலை. இது ஏன் துர்கம் பதகன்னு சொல்கிறார்கள்னா இது சாதாரண மனம் படைத்தவர்களுக்கு, பலகீனமானவர்களுக்கு இல்லை. இப்போ கூட ஏதாவது காட்சிகள்லாம் பலகீனமானவர்கள் இந்த காட்சியை பார்க்க வேண்டாம்னு போடுவார்கள். அதனால் இது யாருக்கு? இது சாதாரணமானவர்களுக்கு இல்லை. அதனால தான் நாயமாத்மா பலகீனன லப்யகன்னு முதலையே சொன்னேன். துர்கம் பதகன தேர் மஸ்ட் பி ஈகர்னஸ். 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈகர்னஸ், ரெடினஸ், ப்ரிப்பேர்ட்னஸ். ஆங்கிலத்தில் ஈகர்னஸ்னு தனியாத ஆர்வம், இதை அடைந்தே தேர வேண்டும். இதற்காக என்ன விலையை கூட நான் கொடுக்கின்றேன். ஒரு சிஷ்யர் குருநாதர்கிட்ட போனார். அப்படி எனக்கு இந்த உத்தமமான ஞானத்தை சொல்லணும் அப்படி. அந்த குரு சொன்னார் ரொம்ப காஸ்ட்லின்னு சொன்னார். இப்போல்லாம் ஞானம் ரொம்ப காஸ்ட்லியாக எடுத்துது.
எங்கேயும் சுலபமாக இது கிடைக்கிறதே இல்லை. யூ ஹேவ் டு பே. அந்த குரு சொன்னார், அது ரொம்ப விலை மதிக்க முடியாது, யூ ஹேவ் டு பே எ ப்ரைஸ் அப்படின்னார். அந்த சிஷ்யர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ கேட்டாலும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். குரு சொன்னார், யூ ஹேவ் டு கிவ் யுவர் லைஃப்னு சொல்கிறார். சிஷ்யன் சொன்னால், ஓ இட் இஸ் ஸோ சீப்னு கேட்டான். ஓ அவர் நினச்சா உயிரையே கொடுக்கணும், அவ்வளோதான், நான் உயிரை கொடுத்தா போதுமா, நான் நினச்சது ரொம்ப விலையோன்னு. தட் ஷுட் பி தி ஆட்டிடியூட். இதற்காக என்ன பண்ணனா, எதையும் கொடுப்பதற்கு எதையும் இழப்பதற்கு நான் தயாராக என்ன பண்ண இருக்க வேண்டிய. ஏன்னா பாதை என்பது ரொம்ப சூக்ஷ்மமானது. ஏன்னா இது ஒரு ஸ்தூலமான பாதை கிடையாது. அதிசூக்ஷ்ம புத்தி விஷயத்வாத் ஞேயசேன் ஆச்சாரியர் எழுதியிருக்கிறார். இது ஏன் துர்கம்னு சொல்கிறோம், இது கண்ணுக்கு தெரியக்கூடிய பாதை கிடையாது. சில சமயம் தெரிஞ்ச பாதையில் போகும்போதே குழப்பம் வர்றது நமக்கு. அப்படி சரி, டெய்லி வர்ற வழியிலே நமக்கு குழப்பம் வரும், மறந்துடுவோம். அதிசூக்ஷ்ம விஷய புத்தி, இதுக்கு தேவைப்படக்கூடிய அதிசூக்ஷ்ம புத்தி ஞேயஸ்ய விஷயத்துவாத், இது அறிய வேண்டிய விஷயம் ரொம்ப சூக்ஷ்மமானது. ஞான மார்க்கஸ்ய துஸ்சம்பாத்தியம் வதந்தி. அதனால்தான் இது அறிந்தவர்கள் என்ன சொல்கிறார்கள், துஸ்சம்பாத்தியம்னா அவ்வளவு சுலபமாக ஞானத்தை சம்பாதித்து விட முடியாது. அதுக்காக முடியாதுன்னுட்டு இல்லை. ஃபஸ்ட் என்ன சொன்னேன், தட் ஈகர்னஸ் அடையும். ரெண்டாவது என்ன, ரெடினஸ், தயாராக இருக்கணும். எப்போவும் என்ன இருக்கணும், தயாராக இருக்கணும். அதற்கு நாம் தயாராக இருக்கணும் அப்படின்னு. இப்போ அது தயாராக இருக்கு, நாம் ரெடியாக இல்லை, அதுதான் அடுத்து வேணும். குரு ரெடியாக இருக்கார், குரு தயாராக தான் இருக்கிறார். ஆனால் சிஷ்யர்கள் தயாராக இல்லைன்னா என்ன சொல்ல முடியாது. நாலெட்ஜ் இஸ் இதை அது எப்பாவது இல்லாமல் இருக்கிறதா அப்படின்னு, அது தயாராக தான் இருக்கிறது. அண்ட் அது அழைத்து கொண்டே தான் இருக்கிறது. அப்படின்னு நாம் தான் சொல்கிறோம், இன்னும் 5 வருஷம் போட்டோம், இன்னும் 10 வருஷம் போட்டு, இப்போ இல்லை. வி ஓன்லி சே நோ டு இட், பட் இட் இஸ் ஆல்வேஸ் ரெடி. See, that readiness is required. The third most important thing is preparedness. அதற்காக என்ன பண்ண வேண்டும், இந்த ஞானத்தை அடைவதற்கு என்னை நான் எவ்வாறு தயார்படுத்திக் கொள்கின்றேன். எதுவாக இருந்தாலும் இந்த 3 வேண்டுமா இல்லையா. உலக விஷயத்தில் ஒன்றை அடைய வேண்டும் என்றாலும் இந்த 3ம் இன்றியமையாது. யூ மஸ்ட் பி ஈகர், யூ மஸ்ட் பி ரெடி, யூ மஸ்ட் ப்ரிப்பேர் ஃபார் இட். வந்தால் என்ன ஆகும், அப்போ என்ன ஆகிடும், அப்போ அந்த குழந்தை எவ்வளோ சுலபமாக அந்த இதில் நடக்கிறது பாரு. இந்த 3ம் இருப்பவர்களுக்கு அவர்களால் என்ன பண்ண முடியும், கத்தி முனையிலும் என்ன பண்ண முடியும், கால் அறுபடாமல் நடக்க முடியும். யூ கேன் வாக், பட் ஸ்டில் என்ன இருக்கும், பாதுகாப்பாக இதில் நடக்கலாம். நல்ல ஸ்லோகமாக இது. உத்திஷ்டத ஜாக்ரத பிராப்யவரான் நிபோதத க்ஷுரஸ்ய தாரா நிஷிதா துரத்யயா துர்கம் பதஸ்தத் கவயோ வதந்தி அப்படின்னு சொல்லி அடுத்து இது ஏன் அதிசூக்ஷ்மம்னு சொல்கிறோம். இந்த ஆத்ம ஞானத்தை அதிசூக்ஷ்மம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் என்ன, ஸ்தூலம்னா என்ன, சூக்ஷ்மம்னா என்ன, அதிசூக்ஷ்மம்னா என்ன, ஸ்தூலத்திற்கும் அதிசூக்ஷ்மத்திற்கும் என்ன வித்தியாசம், இதையெல்லாம் திருப்பி அடுத்த ஸ்லோகத்தில் அவரே குரு பாருங்கள் இப்படி சொல்லிட்டு போகலை, போயிடுன்னு சொல்லலை, உட்காரு, உனக்கு இதை ஏன் சூக்ஷ்மம்னு சொல்கிறேன், அதிசூக்ஷ்மம்னு ஏன் சொல்கிறேங்கிறது அடுத்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். நாளைக்கு பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.